நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மலையாள கிளி ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டுல மகாலட்சுமியே குடியிருக்கா. இந்த வீட்டுல பொண்ணும் பொருளும் கொட்டோ கொட்டன்னு கொட்ட போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஏழுமலையான் துணை இருக்கான். இந்த பொண்ணால இந்த ஊருக்கு நல்லது நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது. எடுத்துடா சாமி, உன்னவாடி சொல்லு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி கொட்ட போறா. இந்த வீட்டு பொண்ணுக்கு நல்ல காலம்னா அப்ப இந்த ஊருக்கு கேடு காலமா? பொதுப்படியே சொல்லி போன சாமி. என்னடா பொதுப்படா? அப்ப நீ புறம்போக்கா? ஏண்டா எங்க ஊர் பொம்பளைக்கு மழை பாலத்துல நேரத்துல இந்த வீட்டுக்கு நல்ல காலம் போறதுன்னு சொல்றேன். பயிர் வச்சியெல்லாம் நல்லா விளையணும்னு தான் நாங்களே முளைப்பாரி எடுத்துட்டு போறோம். உன்ற கைப்பட்டா ஊர் மட்டும் இல்ல பயிர் வச்சியெல்லாம் கறி போயிரு. சனி பிடிக்காம இருக்கதான் விரதம் இருக்கும். அந்த சனியே விரதம் இருக்கிறேன்னா எப்படி? நல்ல நேரத்துல கோயிலுக்கு போறப்ப குறுக்கால இவ வேற வந்துட்டா கோயிலுக்கு. பொன்னி, உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு நீ ஏண்டி கவலைப்படுற? உன்னை ஒதுக்குனதுக்காக இந்த ஊர் தான் ஒரு நாள் கவலைப்படும். கூட்டத்தோட கோயிலுக்கு போனாதா அந்த சாமி ஏத்துக்குமா என்ன? நீ கவலைப்படாத, நாம போல வா. போதும். ஏம்மா, ஏன்டா இப்படி உட்கார்ந்துருக்குற? பாட்டி, நான் முளைப்பாரிய எடுக்க கூடாதா? எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டு போறாங்க பாட்டி. சரி விடு, இதுக்காக அழுகுற? இத பாரு, நீ பிறந்தப்போ அழவே இல்லை. நான் உன்னை கிள்ளி அழ வச்சேன். இப்ப இந்த பாழ போன ஊரு உன்னை என்னென்னமோ சொல்லி சொல்லி அழ வைக்குது. ஊரு குறையெல்லாம் தீர்த்த குடும்பம் நம்ம குடும்பம். உன் குறைய திக்க யார் வரானோ? ஊரு பச்சை பசேல்னு செழிப்பா நல்லா தான் இருக்கு. புள்ளிக்கோட்டிலே செட்டில் ஆயிட வேண்டியதுதான். புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்க அந்த அந்த டைம்ல அறுவாள் எடுத்தா 5 நாள் உருவம் உனக்கு தெரியுமா? சரிடா சரிடா உடுடா. இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேடா. போவனே நீ போவே மாட்டேடா. நான் யார் ஏமாத்தப்பியாடா? இந்த 18 ஊருக்கு நான் சித்தேன்டா. ஏய் நிறுத்துங்கப்பா. என்னப்பா ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? பொண்ணு கட்ட ஊரியா? என் பேர்ல 50 கோடி நேரா இருக்கான். போய் பார்த்தா எல்லாம் சுடுகாடியா. அதுக்கு ஏன் ஊர் போட பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கற? ஊர்க்காரன திட்டினா அடி பின்னி போடுவேன். அதான் ஊர் போட திட்டிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, நானும் ஊருக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கேன். வா, உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். நீங்க என்ன பத்திரிக்கை நிருபரா? டாக்டரா? அண்ணா நீங்க யாருன்னு சொல்லுங்கண்ணே. எல்லாம் போக போக தெரியும் விடு. 10-15 ஏக்கர் ஒட்டுக்க கரும்பு தோட்டம் இருக்குதே. இது யார் வயலு? இது சாமி ஆடி வயலு. ஆஹா, இப்பெல்லாம் சாமி ஆட்டு தான் சொத்து பத்து ஜாஸ்தியா இருக்குது. அந்த தெருந்தோப்பு பெரியது இது செட்டில் பண்ணாடிது. யோ, நான் பாவாடை கேட்கலையா, வயலை கேட்டேன். அது செட்டில் பண்ணாடிதான். இது யார் நிலம்? இது கோயில் நிலம். அதுக்கு பக்கத்துல அது புறம்போக்கு. ஆஹா, தம்பி டிராக்டர் நிறுத்து. ஏடா வண்டி எங்க நிப்பட்டா? தெரியலையே. இந்த நேரத்தை வாங்க போறோம் இருக்குடா. கமிஷன் உண்டு நம்மளுக்கு. வா வா, என்ன பார்க்கலாம். என்னடா பாக்குறீங்க? இடத்தை தான். இது புறம்போக்கு நிலம்னே. நானும் ஒரு புறம்போக்கு தான். எங்கேயாவது புறம்போக்கு இடம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த ₹1 இருக்கு. ஆளுக்கு 50 அடிச்சுக்காம எடுத்துட்டு டீ சாப்பிட்டு போங்க. போங்க. ஏய், மலமல புளிய வெட்டி குச்சி ஊனி கொட்டாய் போடுறா. இதை விடக்கூடாது. ஆமா மாமா. ஏதே கொட்டாய் போடுறியா? ஆமா. நாங்களே ஒரு புறம்போக்கு. இத்தனை வருஷமா இந்த இடத்துல நாங்க கொட்டாய் போடுறதில்ல. எங்கிருந்தா வந்த ஒரு புது புறம்போக்கு நீ கொட்டாய் போட போறியா? யாரை கேட்டு போடுற? ஏய், புறம்போக்கு நிலத்துல கொட்டாய் போறதெல்லாம் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. நான் போய் யாரை கேட்கணும்? என்னது? இந்த ஊர்ல ஒரு பெரிய புறம்போக்கு இருக்கு. அவரை கேட்டு தான் போடணும். சொன்ன கேளியா, என் நிலைமை புரியாம ஊர்ல போயிட்டு இருக்கேன். ஐயோ, என் வேலை போயிடுயா. என் வேலை மட்டும் இல்லையா, உடனே உள்ள போட்டுருவாங்க. சொன்ன கேளியா. என் நிலைமை புரியாம ஊர்ல போயிட்டு இருக்கேன். போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்க பாரு, உங்களோட கைலாசம் போயிடுவோம். சொன்னா கேளு, நிறுத்திரு, ஊர்ல போகாதே. சரி சரி.
என்னைய சொல்லி கொடுத்து வந்த போட்டோ எடுத்துட்டு அனுப்புறேன்னு சொன்னா என்ன போட்டோ எடுக்கல? கொடுத்திருக்க மயக்க மருந்து 1/2 மணி நேரம் தான் வேலை செய்யும். புலி விழிச்சுக்க போகுது. யோ எனக்கு வாடகை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஆள முடியா? யோ வேட்டு கொண்டு புலி சுட்டாரா? வேணா போய்யா, அந்த வைத்திருச்சல் ஏன் கேக்குறேன்? இவன் வேட்டு கவுண்டரா? வெட்டு கவுண்டரா? கவுண்ட புலிய சுடலையா? சுடலையா, காட்டு புலி. வாடகைக்கு வேணும்னா 1/2 மணி நேரம் தான் மயக்க மருந்து வேலை செய்யும். மயக்கம் தெளிஞ்சது, கதை கந்தல். என் வேலைக்கே வேட்டி வச்சுட்டாயா. அரோகரா. புது நாயாக்கள் கிடைக்குமா? இவனை மாட்டினா. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. ஏங்க என்ன இந்த நாய் கடிக்குங்களா? என்கிட்ட கேட்டா நாயிட்ட கேளு. நானே எவனையாவது கடிக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்களும் வெளியூரா? நான் இந்த ஊர் தான். நீ எந்த ஊரு? நான் மெட்ராஸ்ல இருந்து வரேங்க. சார் மெட்ராஸா? ஆமாங்க. நீங்க எதுக்கு சார் வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல வேலை தேடி வந்திருக்கேங்க. வேலையா? யாருகிட்ட? கவுண்டர் கிட்ட தாங்க. வேற கவுண்டர் சொல்லாத, வேட்டு கவுண்டர்னு சொல்லணும். ஓ சரிங்க. அவன் என் சிஷியன் தான். அப்படி நான் சொன்னா எதுவும் தட்ட மாட்டான். இந்த கம்பு சுத்துறதுல இருந்து துப்பாக்கி சுடுற வரைக்கும் நான் தான் கத்து கொடுத்தேன். ஆனா அவ்வளவு ஏன் அவனுக்கு பேர் வச்சதே நான் தான். உனக்கு வேலை தானே வேணும்? என் பின்னாடி வந்து பாரு. சரி. ஐயோ, சாமி, குலைக்கிற நாய். சும்மா வாங்கனே, குலைக்கிற நாய் கடிக்காது. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, நாய் தெரியணுமே. அட வாங்கனே, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஐயோ அம்மா, அந்த நாய் கடிக்காதுனே. அட நாயே, இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? கேட்ல காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்ன வேலை செய்யாம உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? காத்தே வரலங்க. ஆளுக்கு ஒரு விசிறி கொண்டு வரலாம்ல? காத்து வந்தா தானே கற்கா போகும். உங்களுக்கு இப்ப காத்து வேணுமா? என்ன பண்ண போறாரு? காத்து வந்துருச்சு. பரவாயில்லையே, என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிய. வேட்டு கவுண்டர்ட்ட வேலை வாங்கி தரேன், நல்லா கேட்டுக்க. 2 மாசம் சம்பளம் எனக்கு கொடுத்துடணும். நான் இது சொன்னாலும் கேட்பான். ஐயா தம்பி வேலை தட்டி வந்துச்சு, அப்படி சேர்த்து விட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ பெரிய எம்எல்ஏ வேலை வாங்கி தரையாக்கு. உனக்கே வேலை வெட்டியெல்லாம் கிடையாது. ஆமா, உனக்கு சட்டையில உங்க சட்டாங்க பாதி ஓரம் வச்சு அப்படி அடிச்சிருப்போம். அப்படித்தான் அப்படித்தான், மனசுல வச்சுக்கிறாத. போடா. யார் நீ? இந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருக்கேங்க. ஏப்பா வேலை இல்லாதவங்க இங்கிருந்து வேலை தேடி மெட்ராஸ் போயிட்டு இருக்க. நீ மெட்ராஸ்ல இருந்து இங்க வேலைக்கு வந்தியா? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. ஆமா, ஃபேன்ல காத்து விட்டியே, அப்பவே நான் கண்டுபிடிச்சேன் நீ வித்தியாசமான ஆளுன்னு. ஆமா, என்ன வேலை தெரியும்? தோட்ட வேலை தெரியுங்க. தோட்ட வேலையா? மெட்ராஸ்ல தோட்டம் போயஸ் தோட்டம் இருக்கு. அங்க நீங்க நல்லா போகவே முடியாது. பார்டர் தோட்டம் இருக்கு. அங்க பழைய இரும்பு தானே வைப்பாங்க. அங்க எப்படி நீ விவசாயம் கத்துக்கிட்ட? சரி, உள்ள போய் ஏதாவது வேலை பாரு. சரி. அப்புறம் எனக்கு ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு இருக்கு. இருட்டு. உன்ன மாதிரி ஆளுங்க மத்த பொண்ணுங்களை தங்கச்சியா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழியே இல்லை, நீ நினைச்சிட்டாங்க. புரியுதா? டேய், மேகால தோட்டத்துக்கு கூட்டு போட. சாப்பாடு போட சொல்றீங்களா? நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். வாங்க வாங்க பாருங்க. இவன் என்ன எது சொன்னாலும் சாப்பாட்டு கேள்வி பண்றான். என்னம்மா? என்னம்மா? என்ன பாட்டி? வேலை கொட்டிருச்சா? என்ன செய்யுது? இந்த இடத்துல கொட்டிருச்சு. விஷயம் ஏறி இருப்பது கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம். நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். என் கண்ணு இல்ல முருகா, என்ன செய்யட்டும்? கடவுளே, என் பேச்சை காப்பாத்திருப்பா. ஐயா, வைத்தியரையா, ஐயா, என் பேத்திய தேள் கொட்டிடுச்சு. வீட்டுல துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க ஐயா. வைத்தியரா மட்டும் இருந்தா வந்துருவோம்மா. வயித்து கழுவ இந்த ஊரை நம்பி இருக்கிறவம்மா. ஊரை பாக்குறீங்களா ஐயா? என் பேத்தியோட நிலைமைய நினைச்சு பாருங்க ஐயா. வாழ்க்கையில நான் எதுவும் சம்பாதிக்கலமா. இந்த ஊர் பகையை சம்பாதிக்கணுமா? எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. அவங்கள நான் கரையேத்த வேண்டாமா? தயவு செஞ்சு மன்னிச்சிரு தாயி. ஐயோ ஐயோ, பாழா போன ஊரு ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கிட்டு இப்படி இம்சை பண்றானுங்களே, இப்படி வேதனைப்படுத்துறாங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இந்த வைத்தியம் பையன் வரமாட்டேன்ட்டானே ஊருக்கு. நேத்தே கவுண்டர் சொன்னாரு நீங்க இங்க வருவீங்கன்னு. கவுண்டர் வீட்ல இருந்து வரீங்களா? ஜப்பான்ல இருந்து வர்றேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இது என்ன? உச்சி வேலைக்கு ஒரு வயசு சோறு. நம்பிட்டு பேத்துக்குமா? எனக்கு மட்டும் தாங்க. வயித்தை பார்த்தாலே தெரியுது. போங்க டாக்டர். எங்க வைக்கலாம்? யோ, என்னையா டிபன் பாக்ஸ் கையில வச்சு தேடிட்டு இருக்கற? பழைய சோறு வெயில்ல வச்சா சுடு சோறு ஆயிடும். நைல்ல வச்சுன்னு வச்சுக்க, சில்லுன்னு சாப்பிடலாம்ல. ஓ, உனக்கு ஜில்லுன்னு சாப்பிடணுமா? கூட நான் பண்ணி தரேன். அட குடியா, உனக்கு நான் ஜில்லுன்னு நான் பண்ணி தரேங்கறேன். அட குடியாங்கறேன். என்னமோ நான் தின்னுப்புற மாதிரி பயப்படுறிய.
டாக்டர் அண்ணா அண்ணா டாக்டர் அண்ணா சோத்த சேத்துல போட்டு அமுக்குறீங்களா என்னால பசி தாங்க முடியாதுண்ணா உச்சி வெயிலுக்கு எடுத்து பாரு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிடு சூப்பர் ஐடியா என்னதான் இருந்தாலும் மெட்ராஸ் மெட்ராஸ் தான் பாட்டி இவர்தான் மெட்ராஸ் வந்துக்கிற கங்காணி யோ என் பேர் கங்காணி இல்ல பாரதி உன் பேரை சொல்லனா இவ்வளவு பெரிய கண்காணிக்கிறீல்ல அது பேர் தான் கங்காணி நல்ல தமாசு காத்தடிக்குது துண்டு பத்திரம் சரி சரி மசம் நிக்காம எல்லாரும் மலை வேலையை பாருங்க ஆமா எல்லாம் கடகடன்னு வேலை செய்யுங்க மழை வேலை பாக்கணும்னா பாட்டு பாடணும் பாடிங்க நாங்க தான் பிறந்ததுல இருந்தே பாடிக்கிட்டு இருக்கோமே நீங்க ஒரு பாட்டை எடுத்து விடுங்க தம்பி. ஐயே நான் மெட்ராஸ்காரன் உங்கள மாதிரிலாம் பாட தெரியாது. சும்மா வாய்க்கு வந்தபடி. நல்லா தெரியுதுனே. நல்லா ஊத்துமா சரியா நடல. ஏய் கல் 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 காலே மேல படுற மாதிரி ஊத்துமா பயப்படாத. அட குனிஞ்சு வரேன். நல்லா தெரியுதா? நல்லா பாத்துக்க. இது பாரு. முதல்ல அப்படிதான் இருக்கும். போ சரியா போயிடும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் குளிக்கிறத ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கீங்களா? ஏமா நாங்க மாட்டுல பால் கறந்தா நீ ஏன் டென்ஷன் ஆவற? கஷ்டப்படுது. என்ன வலியற? ஏதோ உங்க அப்பா வந்து அந்த கோணார் வல்லியே பால் கறந்து கொடுப்பானா அதுக்காக பால் கறந்துட்டு இருக்கறேன். நீ என்ன வம்புல மாட்டிட்ட போல இருக்க. போ மாட்டுல பால் கறந்தா தப்பா? நான் என்னவோ நினைச்சிட்டேன். நீங்க நினைப்பீங்க என்ன வேணாலும். என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள எத்தனை பாத்ரூம் இருக்கு? அதை விட்டு போட்டு கொலை இடையில வந்து குளிச்சிட்டுக்க. என்ன குத்தாலமா? போ பாரதி. வா தாசில்தார் ஆபீஸ் வரைக்கும் போயிடலாம். இன்னைக்கு சாராய கடை ஏலம் எடுக்க போறோம். நிச்சயமா நம்மளுக்கு தான் கிடைக்கும். வாங்க அசத்திரலாம். டேய் உன் ரேஞ்சுக்கு சாணி ஆள்றா. கருத்து பேசாத. நாசமா போறீங்க. கிடைக்கவே கூடாது ஏலம். டேய் என்ன பின்னாடி புலமா? ஒண்ணு இல்லங்க மோர் கறக்க போறேன். என்ன முதலாளி வண்டியை நிறுத்திட்டீங்க? ஆமா 7:30 ஒன்று குறுக்க வந்தா நிறுத்தாம என்ன பண்ணுறது? என்னது 7:30? பூனை ஒன்று குறுக்க போனா கூட பயப்பட மாட்டேன். மேலே ஏற்றிட்டு போயிடுவேன். ஆனா இந்த பொண்ணுல குறுக்க வந்துட்டு இருக்கா பயங்கரமானவ. ஊரையே க்ளோஸ் பண்ண வச்சவ. இந்த அஷ்டமி நம்பிக்கிறாங்களே அதெல்லாம் இவளுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. இவ ஜாதகம் இருக்கே சூப்பர் ஜாதகம். என்ன முதலாளி இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்? எனக்கு ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது. சகுனத்துல அதுலயும் கிடையாது. உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை உண்டா? நிச்சயமா உண்டு. எனக்கு உன் மேல நம்பிக்கை உண்டு. இவ்வளவு போக வேண்டியதானே? அப்புறம் போனோம்னா ஜீப் தன்னால பள்ளத்துல விழுந்துரும். என்ன முதலாளி ஏலத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கட்டிருக்காங்க. அப்படியே அனாமத்தா போயிடும். 50 லட்சமே நஷ்டமானாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். நாங்கண்ணா நான் அவனோட ஒரு பார்ட்னரா மூடிட்டே. இந்த பாரு மூட நம்பிக்கையில இவளை பார்த்து நான் பின்னாடி போகல. மூட அவுட் ஆகி போறேன். டென்ஷன்ல ரிவர்ஸ் எப்படி போறேன்னு மறந்து போச்சு. நான் தான்பா. என்னப்பா முதலாளியோட ஏலம் எடுக்கணும் போனா என்னாச்சு? அதையும் கேக்குற புறப்ப நேரம் பார்த்து சகனம் ஜெயலலிதா முதலாளி திரும்பி வந்துட்டாரு. அந்த ஆளே சகனா அவனுக்கு ஒரு சகனமா? யார் அந்த பொண்ணு? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? என்ன? ஊர்ல இருந்து வந்ததும் தங்குறதுக்கு புறம்போக்குல ஒரு இடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் வேலை வேணும்னு கவுண்டரை பிடிச்சேன். இப்ப ஜாலிக்காக பொண்ணா? அட நீ வேறப்பா. முதலாளி திரும்பி வந்தாரு. இந்த பொண்ணை பார்த்துட்டு தான் சகனம் ஜெயலலிதா திரும்பி வந்தாரு. பாவம் அந்த பொண்ணு. நீ பாவம் பாக்குற. ஆனா ஊரு அப்படி பாக்கலையே. ஊர்ல எந்த கெட்டது நடந்தாலும் இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்றாங்க. நல்லது நடந்து நின்னு போச்சுனாலும் இந்த பொண்ணு தான் காரணம்னு சொல்றாங்க. அவ்வளவு ஏன் போன வாரம் ஒரு 85 வயசு கிளவி அதுவா செத்து போச்சு. அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணமா? இந்த ஊர்ல ஏண்டா பிறந்தமுன்னு இருக்கு. சே நான் சாமியை கும்பிட்டுட்டு போயிடுறேன். உனக்கு நேர காலமே கிடையாதா? மத்தவங்க யாரும் சாமி கும்பிட வேண்டாமா? கிளம்பு. உன்னை கோயிலுக்குள்ள விட்டனா ஊர்ல இருக்கிற ஒருத்தர் சாமி கும்பிட வர மாட்டான். சாமி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. கொஞ்சம் வழி விடுங்க சாமி. சீக்கிரம் கும்பிட்டுட்டு போயிடுறேன் சாமி. ஏமா இந்த ஆள போய் சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சாமி உள்ள இருக்க போய் கும்பிடுங்க போங்க. யாரப்பா நீ? கவுண்டர் வீட்டுல வேலை செய்யறதானே? பேசாம கிளம்பு. சாரி பூசாரி, தப்பு, ரொம்ப தப்பு. அதுவும் சாமி கும்பிட விடாம தடுக்கிறது அதை விட தப்பு. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். என்னவன் சிவன் கோயில் முன்னாடி ஒரு நந்தி குறுக்க நிக்குது, பிள்ளையார் முன்னாடி ஒரு தொந்தி குறுக்க நிக்குதா? யோ விடியா சாமி கும்பிட்டு போட்டான். இவன் சாமி கும்பிட்டா கோயிலுக்கே தோஷம். தோஷத்தை நிவர்த்தி செய்யறதே பிள்ளையாரு. அவருக்கே தோஷம் முடிச்சு போச்சா? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது. சொன்னா புரியா போகுது. எப்படியோ போ. நீ விட போறியா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் சரி இவ்வளவு சாமி கும்பிட நான் விட மாட்டேன். இந்த பாரு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தான் பிடிக்கும். நீ அல்வா கொடுக்காத. என்னய்யா நாத்திகம் பேசுறியா? கோயிலுக்கு வராதவெல்லாம் நாத்திகனும் கிடையாது, கோயிலுக்கு வர்றவெல்லாம் ஆத்திகனும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மனிதாமன அடிப்படையில கேட்கறது. என்ன விதண்டாவதான் பேசிட்டு இருக்கியா? யாரும் விதண்டாவதான் பேசுறது? நீ தான் வம்பளுக்கு வந்திருக்க. யோ நியாயத்தை கேட்டா வம்பளுக்குறேன்னு சொல்றியா? ஏன் கோயிலோட மட்டும் தான் சொந்தமா? ஊருக்காக விடுங்க பா. வாங்க பூசாரி கிட்ட போய் சண்டை போடுறீங்க. அவங்கள திருத்தலாம்னு பாக்குறியா? அவங்கள திருத்தவே முடியாதுண்ணே. ஐயாவாலே திருத்த முடியல. ஏம்மா சாமி கும்பிடல?